ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுக்கைக்கு அழைத்த, அதாவது ஓப்பனாக படுக்கைக்கு அழைத்த தயாரிப்பாளர்கிட்ட எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அதுக்கு குஷ்பு சொன்ன பதில் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குஷ்பு மட்டும் இல்லாமல் பல நடிகைகள்கிட்ட இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ கண்ணும் இமயம் போல பூவும் மனமும் போல அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ சினிமாவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இணையத்தில் பரவிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ அந்த அளவுக்கு சினிமாவில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம் தலைவிரித்தானது. தங்களுடைய பெயர் கெட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக எத்தனையோ நடிகைகள் இப்படியெல்லாம் நடந்த விஷயங்களை மறந்து அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு ஜீர்ணித்துட்டு தன்னுடைய இமேஜை காப்பாற்றுறதுக்காக, தன்னுடைய பட வாய்ப்புகளை காப்பாற்றுறதுக்காக நகர்ந்துட்டாங்க. ஸோ ஆனால் இப்போ விரல் நுனியில் உலகமே இயங்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் தனக்கு ஒரு அநீதி நடந்தால் அதை கேட்கறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்ற ஒரு விதத்தில் சமூக வலைத்தள பக்கத்தில் நடிகைகள் இதன் மூலமாக குரல் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய ஒரு பகுதியாக தான் மீட்டு அப்படின்ற ஒரு இயக்கம் பல்வேறு சமூக வலைதள பக்கத்தில் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இயக்கத்தில் நடிகைகள் பலரும் தங்களுக்கு நேர்ந்த குடும்பங்களை அந்த ஹேஷ்டேக் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க, பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் தற்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விவகாரம் விஸ்வரூபம் எடுப்பதற்கான காரணம், அது ஒரு விதை போட்டு கொட்டையில் விதை போட்டது அப்படின்ற ஒரு காரணத்தில் கேரளா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹேமா கமிட்டியோட அறிக்கை தான். ஸோ இந்த முழு அறிக்கை இன்னும் வெளியாகலை. ஸோ ஒட்டுமொத்த அறிக்கையில் ஒரு சில பக்கங்கள் மட்டும்தான் கசிஞ்சிருக்கு. ஸோ அப்படி கசிந்த பக்கங்களே கேரளா நடிகர் சங்கத்தையே கலைச்சிட்டு ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி அந்த தலைவரும் அதில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சில பக்கங்களுக்கே இந்த மாதிரி ஆட்டம் காண போயிடுச்சுன்னா, ஒட்டுமொத்த அறிக்கையும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா சவுத் இந்தியன் சினிமாவே நாரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் தலைவிரிச்சாடி இருக்கு. இந்த நிலையில் நடிகைகள் பலரும் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் அறிக்கைகளை என் பேர் இது நான் சொல்லியிருக்கேன், அதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு தரம் வந்திருக்காங்க. அந்த வகையில் நடிகை குஷ்பு சமீபத்திய பேட்டி ஒன்றில் படப்பிடிப்பு தளத்தில் எனக்கும் இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது ஒரு சீன் அதாவது கவர்ச்சியான ஒரு சீனு. ஸோ ஒரு கமர்ஷியல் மூவியில் பாடல் காட்சியில் ஒரு கவர்ச்சியான சீன். ஸோ அந்த ஷவுட்டு அந்த சீனில் முடிச்சுட்டு நான் டவலில் போத்திட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஓய்வு நேரத்தில் தயாரிப்பாளர் ஒருத்தர் என்கிட்ட என்னை ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ டபுள் மீனிங் இல்லாமல் டைரெக்டாக கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு என்னுடைய செருப்பு சைஸ் 9. ஸோ இங்கே வச்சு அடிக்கவா, இல்லை யூனிட்டில் வச்சு அடிக்கவா, எல்லாரும் முன்னாடி வச்சு அடிக்கவா அப்படின்னு சொல்லி எங்கே வச்சுக்கலாம் நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்பிச்சிருக்காரு. ஸோ உங்களுடைய வசதி எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு அவருடைய பதில் தலை தெறிக்க ஓடிட்டாரு. ஸோ இது மாதிரி கேட்டு நான் இந்த மாதிரி பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் போல் தலை தெறிக்க ஓடிட்டாரு. ஸோ குஷ்புக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை எல்லா நடிகைகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பலரும் அந்த குஷ்புவோட பேட்டியை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அந்த கலகலப்பு படத்தில் வரும் தெரியுமா, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது, நம்மளால சோறு போடுவோம்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரியான கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன வருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.